ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே தான் குக் பண்ண போகிறோம். அவங்க வீட்டு கிச்சன் பாருங்கள் இப்படி இருக்குது. வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் 4 எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பெரிய தக்காளியாக 3, க்ரீன் சில்லி வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். நம்ம எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். நான் நாட்டுக்கோழி வந்து 1 kg எடுத்திருக்கேன். அதனால இவ்வளோ மசாலா. இங்கே பாருங்கள், 3 ஏலக்காய், ஒரு 6 லவங்கம், 3 பட்டை, பெப்பர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி ஒரு 1/4 கட்டு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆயில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு நம்ம ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் நேரம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது தெரிக்கும், பார்த்து நீங்கள் மூடி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மசாலாவுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா வந்து 1 kg சிக்கன் எடுத்துருக்கோம். அதனால் இது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா. இது நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சில்லி, இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ஆல்ரெடி சிக்கனில் வரும். கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி ஆகிடுச்சு. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் லெமன் மட்டும் பாதி பிழிஞ்சேன், அது உங்களுக்கு காட்டல, மறந்துட்டேன். நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து சிக்கனில் இருக்க ஹீட் பேலன்ஸ் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.